கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான ப்ரோமோ வந்திருக்கு. ஐஸ்வர்யா வந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் முன்னாடி ஆதாரம் கையுங்களுமா போலீஸை வர வச்சுட்டாப்புல நம்ம கார்த்திக் செம பரபரப்பாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்திக் வந்து செம கோவத்தில் வந்து அருணாச்சலம் அவர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் காரணம் இவ தான்ப்பா, இவெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக இருக்கிறது கொஞ்சம் கூட தகுதி இல்லை, என்ன இவ அவன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அப்புறம் அண்ணின்னு இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பொறுமையாக மரியாதையாக சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்காக அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, ஏதோ சின்ன சின்ன தப்புகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் முதல்லையே வந்து தீபாவை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்பயே நாங்கள் வந்து விட்டு வச்சுருக்கக்கூடாது, அவங்க ஏதோ கேட்டுக்கிட்டதுனால வந்து போனால் போதுன்னு விட்டோம், அதுக்காக வந்து இப்படி அருணுக்காக விட்டது வந்து மிகப்பெரிய தப்பாக போச்சு, அருண் பார்த்துக்கோ ஒய்ஃபை எந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உண்மையா அப்படின்னா, ஏங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து சொல்லாதீங்க, எதுவாக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். மாமா யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் பழிய போடலாம் மாமா, ஆனால் கார்த்தியெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்ட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, சும்மா வாயில் வந்து இஷ்டத்துக்கு பேசினா வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக விடுமா, நான் எதுக்காகவும் எந்த பிரச்சனை வந்தாலும் என் மேலே பழிய போடுறதுக்குன்னு ஒருத்தி நான் இந்த வீட்டில் இருக்கேங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் என் மேலே போடுறது என்ன விதத்தில் நியாயம், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, கார்த்தி அவள் பேசுகிறது நியாயம் தானேப்பா, உங்ககிட்ட அவள் தான் இதெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னு அருணாச்சலம் பொறுமையாக கேட்டோன்னே, ஆதாரம் தானே இதோ எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், இப்போதைக்கு என் கையில் இல்லை, ஆனால் வந்து ஆளுங்களை பிடிச்சி வச்சுருக்காங்களா, அவங்க ஐஸ்வர்யாவோட ஆளுங்க எல்லோரும் வந்து இருக்காங்க, அவங்கள வச்சு எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு இப்போ என் ஃப்ரெண்டு வந்துடுவான் அப்படின்னோடனே, வரட்டும் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே, ராஜேஸ்வரி உள்ளே பூந்துடுறாங்க. உள்ளே பூந்துட்டு வந்து, தம்பி அன்றைக்கி அப்படி தான் வந்து நீ தேவையில்லாத விஷயத்த வந்து சொன்ன, என் மேலே பழிய போட்டால் இப்போ என்னடான்னா என் பொண்ணு மேலே போடுறேன் அப்படின்னா, ஓ அன்றைக்கி வந்து நீங்கள் தப்பே செய்யலை, உங்களை வந்து நான் போனால் போதுன்னு வந்து எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டதுனாலையும் என் அண்ணன் கேட்டுக்கிட்டதுனாலையும் விட்டதெல்லாம் இப்போ மறந்து போச்சா, ஓ உங்கள் மாதிரி தான் உங்கள் பொண்ணும் இருக்கா, நான் இந்த தடவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னோன்னா, கரெக்டாக வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து சங்கர் வந்துடுறாங்க. சங்கரை பார்த்தோன்னா வந்து 4-5 பேரோட வந்து போலீஸ் வந்தோடனே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. ஆனால் வந்து வெளியில் ஃபேஸில் காட்டிக்கிறாமல், ஆஹா ஐஸ்வர்யா வசமாக சிக்க போகிறாளே, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, கார்த்தி வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஃபோன்லேருந்து அத்தனை தடவை நீங்கள் வந்து அவருக்கு கால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, நான்லாம் யாருக்கும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னோன்னே, இந்த வருங்க சங்கர் ஒரு நிமிஷம் அந்த டாக்குமெண்ட்டை கூட அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஃபைலை எடுக்கிறாங்க. ஃபைலை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ட்ரிப்பை வந்து சங்கருக்கும் உங்களுக்கும் கால் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நம்பர்லேருந்து எத்தனை நிமிஷத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன பேசுனீங்கன்னு ரெக்கார்டு உட்பட வந்து எடுக்க சொல்லிடுவேன், பார்த்துக்கங்க, மரியாதையை உண்மையை ஒத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹா இதுக்கு மேலேயும் வந்து ஐஸ்வர்யாவால் ஒன்றும் சமாளிக்க முடியாது, நம்ம ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணால் தான் வச்சுன்னு எப்படியும் வந்து சமாளிக்க பார்த்தாலும் சும்மா தேவையில்லாமல் இடையில கார்த்தி வந்து பேசாதீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், உங்கள் நம்பர்லேருந்து அத்தனை ட்ரிப்பு எல்லாமே போயிருக்கு, கைங்களவும் மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னோன்னே, அந்த பக்கம் வந்து ரியா வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அச்சோ இவ கூட சேர்ந்து நம்மளும் வந்து வெளில வீட்டை விட்டு போயிட்டோன்னா இப்போ என்ன பண்ணுறது, ஆனந்த் வந்து கிட்ட இப்போ தான் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ அதுவும் தெரிஞ்சு போய் இதுவும் கூட சேர்ந்துட்டோன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது, என்ன பண்ண போகிறோன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி வந்து ட்விஸ்ட் அடிக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் அப்படின்னு கரெக்டாக வந்து ஐஸ்வர்யாவை காப்பாற்றி விட்டுறலான்னு பார்ப்பாங்க. ஆனால் கார்த்தி வந்து நிச்சயமாக வந்து அப்படி கொண்டு போனாலும் நிச்சயமாக நம்ப மாட்டாப்புல, ஐஸ்வர்யாவும் தான் காரணம், அவங்க வெளில போகணும், ஐஸ்வர்யாவை போலீஸ் யாரெல்லாம் இழுத்துட்டு தரன்னு போகிறத பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.